Welcome students. Chapter 4 Introduction to Hypertext Preprocessor. So what is the expansion of PHP? Hypertext Preprocessor. So PHP Hypertext Preprocessor, originally it will be called as personal home page. So starting PHP என்ன சொல்றாங்க அப்படினா personal home page னு சொல்றாங்க. இப்போ நாம என்ன சொல்றோம் அப்படினா hypertext preprocessor அப்படினு சொல்றோம் PHP. So what is PHP? PHP is a fundamental part of dynamic web page. PHP is a fundamental part of dynamic web page. So what do you mean by dynamic? So dynamic will be flexible. ஸோ இப்போ நம்ம என்ன வேணாலும் சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ சேஞ்சஸ் பண்ணால் அதை வந்து அப்டேட் பண்ணிக்கும். இது பிஹெச்பின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஹெச்பி ஆரிஜினலி it is called personal home page. So after that it will be called as hypertext preprocessor. So PHP is a fundamental part of any dynamic web page. In 1990s, the British scientist Tim Berners-Lee introduced the concept of internet and www. So one more question கேட்கலாம். So internet introduced by Tim Berners-Lee. The concept www introduced by Tim Berners-Lee in the year 1990. So he is a British scientist. So one more question கேட்கலாம். Who introduced the concept of internet and www? So what is the expansion of www? World Wide Web. So right, next. So PHP. So these are the content available in the PHP. So PHP is a server side and general purpose programming language. So என்ன சார் சர்வர் சைட் அப்படின்னா இப்போ நம்ம HTML பொறுத்தவரைக்கும் கிளைண்ட் சிஸ்டத்துலேயே நமக்கு ரன் ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து சர்வரோ இது தேவையில்லை. பட் PHP ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சர்வர் தேவை. ஸோ என்ன சர்வர் தேவை அப்படின்னா அப்பாச்சிங்கிற சர்வர் நமக்கு தேவை. இந்த அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன முடியும் அப்படின்னா PHP நம்மளுடைய சிஸ்டத்தில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் சர்வர் சைட் without server the PHP cannot be executed. But HTML there is no need to install server. So because that is a client side scripting language. So HTML ங்கிறது client side scripting languageங்கிறோம். இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஏன் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு என்ன தேவைன்னா சர்வர் தேவை. என்ன சர்வர் அப்படின்னா அப்பாச்சிங்கிற நமக்கு ஒரு சர்வர் நம்ம சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன முடியும் பிஹெச்பியை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அடுத்து நெக்ஸ்ட்டு PHP invented by Rasmus Redroff 1994. ஸோ இன்டர்நெட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1990. இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா PHP 1994. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா லோட்ரஃப் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் PHP is a very simple and lightweight open server side scripting language. ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம். Dash is a lightweight open source server side scripting language அப்படின்னு ஒன் மார்க்கில் கேட்டால் ஆன்சர் வந்து PHP. சரிங்களா? அடுத்து இந்த PHP பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ PHP ஈஸிலி எம்பிடட் வித் HTML கோடோட என்ன ஆயிரும் அப்படின்னா மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ HTML கோடுக்குள்ளே இருந்தால் PHP எழுதுவோம். பட் PHP கோடு எங்கே போய் அந்த HTML எழுதும்போது அந்த HTML வந்து நமக்கு சர்வர் தேவையில்லை. அந்த HTML எழுதிருக்கக்கூடிய அந்த PHP கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். அதை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து நம்ம எதில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னா எதில் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா அந்த சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகும். எந்த சர்வர்னா அப்பாச்சிங்கிற சர்வர் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஈஸிலி எம்பெடட் வித் HTML அண்ட் அதர் client side scripting language. So அப்போ CSS and JavaScript. What is the expansion of CSS? One more question கேட்கலாம். Cascading CSS. Cascading
லாஸ்ட்டு நம்ம படிச்சிருப்போம், எக்ஸ்பேண்ட் சிஎஸ்எஸ்ன்னு படிச்சிருப்போம், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஜாவா ஸ்கிரிப்டும் இந்த சிஎஸ்எஸும் அப்படிங்கிறது கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. HTML வந்து அதுவும் என்ன சொல்லுவாங்க, கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங்களா, கிளைண்ட் சைடில் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட், கிரியேட் டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப் பேஜஸ். ஸோ PHP டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப் பேஜஸ். ஸோ இன்ட்ராக்டிவ்னா என்னது, ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த வெப்சைட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்க இடையில. ஸோ அதான் சொல்கிறாங்க இன்ட்ராக்டிவ் வெப் பேஜஸ். சரி, நெக்ஸ்ட். ஸோ இதே மாதிரி PHP மாதிரி என்னென்ன சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா நமக்கு பார்த்தோன்னா ASP, வாட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ASP, ஆக்டிவ் சர்வர் பேஜ், அண்ட் JSP, ஜாவா சர்வர் பேஜ், ஜாவா சர்வர் பேஜ். ஸோ இதை நம்ம PHP மாதிரி இந்த சர்வர் சைடில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நமக்கு இந்த இருக்குது. ஸோ இப்போ இந்த IIS எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா IIS அப்படிங்கிற சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு JSP எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா டாம்கேட் சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது இருந்தால் தான் நமக்கு எது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த JSP, அதுக்கடுத்து ASP வேணுன்னா IIS சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம். JSP அப்படின்னா இது பண்ணால் டாம்கேட் இருந்தால் தான் நமக்கு இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ PHP நமக்கு என்ன தேவை, அப்பாச்சி தேவை, ASPக்கு IIS தேவை, JSPக்கு என்ன தேவை, டாம்கேட் தேவை. ஸோ இந்த சர்வர் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ASPO JSPO இல்லை PHP நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 78.9% வெப்சைட் டெவலப் பை PHP. ஸோ இப்போ கரண்ட்லி நம்ம எதில் வெப்சைட் எதில் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா ஸோ PHP தான் பண்ணுறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கலாம். 98.9% ஆஃப் த வெப்சைட் கேன் பி டெவலப்டு பை PHP. ஏன் PHP is a ஓப்பன் சோர்ஸ். ஸோ வி கேனாட் பே எனி அமௌண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன தேவை, அமௌண்ட் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் PHPயில் இருக்கக்கூடியது. ஸோ PHP is a server side and general purpose language invented by Thomas Redroff 1994. I got the very simple and lightweight open source server-side scripting language, easily embedded with HTML and client-side scripting language. It creates dynamic interactive web pages, active server page, and JSP. So what are the server-side scripting language அப்படினு என்ன சொல்லலாம், PHP, ASP, அதுக்கடுத்து JSP. So these are the server-side scripting language. So ASP na active server page, JSP அப்படின்னா Java server page அப்படின்னு சொல்லலாம். ரைட். So next, so PHP can be executed via an interpreter. So what do you mean interpreter? So interpreter அப்படிங்கிறது லைன் பை லைன். ஸோ கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர்னு இருக்குது. ஸோ கம்பைலருங்கிறது ஹோல் ப்ரோக்ராம் ஃபுல்லாக செக் பண்ணி நம்ம ரிசல்ட் கொடுக்கிறது. இன்டர்பிரட்டருங்கிறது லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இன்டர்பிரட்டர் தான் இது எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ இந்த இன்டர்பிரட்டர் எங்கே இருக்குது? ஸோ இன்டர்பிரட்டர் விச் இஸ் இன்ஸ்டால் இன் த வெப் சர்வர். ஸோ நம்ம தான் சொன்னோம் வெப் சர்வர்னு சொன்னோம்ல, இது அப்பாச்சி, டாம்கேட், JSP இதெல்லாமே நமக்கு வெப் சர்வர்னு சொல்லுவோம். அந்த வெப் சர்வரில் தான் எது இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இன்டர்பிரட்டர் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ வெப் சர்வர்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த இன்டர்பிரட்டர் எதில் எக்ஸிக்யூட் ஆகினா வெப் சர்வரில் CGIயில் இருக்கலாம். ஸோ வாட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் CGI? காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம். எக்ஸ்பேண்ட் CGI காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ். ஸோ வாட் ஆர் த வெப் சர்வர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நமக்கு என்னென்ன வெப் சர்வர்? அப்பாச்சி, டாம்கேட், மைக்ரோசாஃப்ட் IIS. ஸோ அப்பாச்சி, டாம்கேட், அடுத்து மைக்ரோசாஃப்ட் IIS. வாட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் IIS? இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர். ஸோ ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம். எக்ஸ்பேண்ட் IISன்னு கேட்கலாம். ஸோ இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா வெப் சர்வர். என்னென்ன வெப் சர்வரு? ஒன்றா ஃபஸ்ட் ஒன் அப்பாச்சி, ஃபஸ்ட் ஒன் அப்பாச்சி, செகண்ட் ஒன் டாம்கேட், அண்ட் தேர்ட் ஒன் IIS. ஸோ லாஸ்ட் வெர்ஷன் இப்போ கரண்ட்டாக நமக்கு என்ன ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கன்னா 2017 என்ன நம்ம கொடுத்துருக்கு, என்ன நமக்கு PHP வெர்ஷன் வந்திருக்குன்னா PHP 7.3. ஸோ எனக்கு கேட்கலாம். ஸோ PHP 7.3 version released on the year dash அப்படின்னு கேட்கலாம். ஸோ 2017 எந்த என்ன 30 November 2017.
17. So PHP can be executed via interpreter that is installed in web server or common gateway interface. So what are the web server? Apache, Tomcat, IIS, so Internet Information Service. The last version of the PHP is PHP 7.3 that is introduced 30 November 2017. Right. If your business established is not on the internet, that is online based, then your business will be out of business context. So that code said by founder of Microsoft, Bill Gates. யாருப்பா சொல்லியிருக்கிறாரு? இந்த கோட்ஸ் யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பில் கேட்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ என்னோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பண்ணல அப்படின்னாவே உன்னோட பிஸ்னஸ் என்ன சொல்கிறாங்க? லாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், இதில் நல்ல க்ரோத்தாக இருக்குது. இவங்க 2 பேர் நல்ல க்ரோத் தான். ஃப்ளிப்கார்ட், அமேசான் பார்த்திங்கன்னா க்ரோத்தாக இருக்குது. அவன் ஆன்லைன் யூஸ் பண்ணுறதுனால ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறதுனால அவனோட கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எதனால் ப்ராஃபிட் ஆகுனா ஆன்லைன் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணுறான் அப்படின்னா ஆன்லைன் பண்ணுறதுனால அவனோட பிஸ்னஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அதான் சொல்கிறார் பில் கேட்ஸ் என்ன சொல்கிறாரு? இஃப் யுவர் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் இஸ் நாட் ஆன் தி இன்டர்நெட், தட் இஸ் ஆன்லைன் பேஸ், then your business will be out of business context. ஸோ கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு நீ உன்னோட பிஸ்னஸ் வந்து இன்டர்நெட்டில் இல்லை அப்படின்னா ஸோ உன்னோட பிஸ்னஸ் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படிங்கிறாங்கன்னா லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா உன்னோட ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ப்ராடக்ட்டை மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தாகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வெப்சைட்டு டெவலப் பண்ணி ஒரு ஆப்பிள்னா டெவலப் பண்ணி அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணணும்? சேல்ஸ் பண்ணலாம். ஸோ கரண்ட் ட்ரெண்டிங் எல்லாமே என்னது? ஆன்லைன் பேஸ் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ இது யார் சொன்ன அப்படின்னா ஃபவுண்டர் தட் கோர்ஸ் செட் பை ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் யார் அப்படின்னா பில் கேட்ஸ். சரியாப்பா? தேங்க்யூ.